வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கீழடி அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. உள்ளாட்சி தேர்தல் வீடியோ பதிவை 60 நாட்களுக்கு பாதுகாக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார். மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. தீபாவளி அன்று தமிழகத்தில் விட்டு விட்டு மழை பெய்யும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு பணிகள் நடந்து வந்த நிலையில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் அண்மையில் நிறைவடைந்தது. அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12,21,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழடிக்கு சென்ற முதலமைச்சர் அங்கு நடைபெற்று முடிந்த அகழாய்வு பணிகள் மற்றும் அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். கீழடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணியில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு தங்க ஆபரணங்கள், எடைக்கற்கள், நாணயங்கள், சூது பவளப்பாசி, மணிகள், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட பானைகள், மண் குவளைகள் உள்ளிட்ட 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் பார்வையிட்டு அதன் தொன்மை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். Cameraman. திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று மதுரையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிகளில் ரோட்டரி கிளப்பின் சார்பில் சுமார் 40 லட்சம் மதிப்பிலான ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்ட திட்டங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பள்ளிகளை ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் விழாவில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக மாற்றப்படும் எனவும், பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பள்ளிகளுக்கு உதவும் வண்ணம் புதிய போர்ட்டல் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். பெருமையின் அடையாளமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் மாற்றி காட்டிலும் என்ற உறுதியோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் மனதில் வைத்து உங்கள் பகுதியில் கவனித்திருக்கின்றனர். இது போன்ற என்ஜிஓஸ் ரொட்டேரியனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ரொட்டேரியன் நீங்க சொன்னீங்க. பல கொரோனா உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோவை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நசிம்பி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு பெட்டிகளின் மீது வைக்கப்படும் முத்திரைகள் வேட்பாளர்கள் முன் அகற்றப்பட வேண்டும் என்பதை மீறி சில வார்டுகளில் வாக்கு பெட்டிகளின் முத்திரைகள் ஏற்கனவே அகற்றப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது சம்பந்தமாக எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நசீம்காந்த் என்பவரின் வெற்றியை எதிர்த்து விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வீடியோ பதிவுகள் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் இருந்து 45 நாட்கள் பாதுகாக்கப்படும் எனவும், வீடியோ பதிவுகளை பாதுகாக்கும்படி தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வீடியோ பதிவுகளை 60 நாட்கள் வரை பாதுகாக்கும்படி அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள், தேர்தல் முறைகேடு தொடர்பாக புகார்கள் வந்தால் வீடியோ பதிவுகளை பெற்று பாதுகாக்க வேண்டும் என கீழமை நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்கள்.
நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார் என தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நேற்று பகல் 12:30 மணிக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு காரில் சென்றுள்ளார். காரில் இருந்து இறங்கி நடந்தே தான் மருத்துவமனைக்குள் சென்றிருக்கிறார். அவருடன் மகள் சௌந்தர்யாவும் அவருடைய கணவரும் சென்றுள்ளனர். தற்போது ரஜினிகாந்த் மருத்துவமனையின் 5வது மாடியில் உள்ள சாதாரண அறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து தனியார் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ரஜினி அனுமதிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஜினிகாந்திற்கு இரத்த ஓட்டத்தை சீரமைப்பதற்கான அறுவை சிகிச்சை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் இன்னும் ஒரு சில நாட்களில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும். இதன் காரணமாக இன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர், காரைக்கால் 10, திருவாரூர் 8, வேதாரண்யம் 7, தக்கலையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கும், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வரும் 30, 31 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் பட்டாசு வெடிக்கிற மாதிரி வானம் கொஞ்சம் விட்டு இருக்கும், மழை பெய்யும். அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டின் முன்பு தீக்குளித்து உயிரிழந்த வெற்றிமாறனின் தற்கொலைக்கு காரணமான நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் வெற்றிமாறனின் மனைவி புகார் மனு அளித்தார். தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் யூனியனுக்கு உட்பட்ட ஜமீன் தேவர்குளம் பஞ்சாயத்து கடந்த தேர்தல் வரை பொது தொகுதியாக இருந்துள்ளது. இந்த தேர்தலில் இருந்து தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட அந்த தொகுதிக்கு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட வெற்றிமாறன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றிய கமலா என்பவரது கணவர் தூண்டுதலின் பேரில் வெற்றிமாறனுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர். ஆனால் வெற்றிமாறன் தேர்தலில் இருந்து விலகாமல் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை அடுத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கமலா, அவரது கணவர் பாலகிருஷ்ணன்
முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உட்பட 5 பேர் தூண்டுதலின் பேரில் வெற்றிமாறனின் மனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டை இல்லம் முன்பு தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றவரை அங்கிருந்த பாதுகாப்பு காவல்துறையினர் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி வெற்றிமாறன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் தனது கணவர் தற்கொலைக்கு காரணமான பாலகிருஷ்ணன், கமலா மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு உட்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி வெற்றிமாறனின் மனைவி பெயரில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடம்பூர் ராஜு அவர்களும் கூட்டு சேர்ந்து இவருடைய மனுவை வேண்டுமென்றே நிராகரித்திருக்கிறார்கள். இவரும் இவருடைய மனைவியும் மனு கொடுத்த பொழுது அதை சரிபார்த்து வாங்கி கொண்ட அதிகாரிகள் சரியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசி பரிசீலனை என்று நீ ஒரு 65 ரூபாய் வரி கட்டவில்லை, உடனே வரியை கட்டினால்தான் உன் மனுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இவரும் வரி கட்டுவதற்கு அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போகிறார். அதற்கு முன்பாகவே அவர்கள் அந்த வரி கட்டுகிற வரி வாங்குகிற அதிகாரியை வெளியே அனுப்பிவிட்டு அந்த வரி ரசீதை பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு வேண்டுமென்றே இவர்கள் வரி ரசீதை செலுத்தக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அந்த பாலகிருஷ்ணன் தன் வீட்டிலே வேலை செய்யும் ஒரு அருந்ததியரை அந்த இடத்திலே நிறுத்தி அதிகாரத்துக்கு வர வைத்தால் மீண்டும் அவரே அந்த ஊராட்சி மன்ற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளலாம் என்ற சதியின் அடிப்படையில் அனைத்து மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு அந்த பாலகிருஷ்ணன் நிறுத்தியால் இன்றைக்கு அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலை இந்த காரணங்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகத்தில் வெற்றிமாறன் முறையிட்டு அது முடியாததால் தமிழக அரசிடம் முறையிட சென்னைக்கு வருகிறார். கடந்த 27 அன்று அதுவும் முடியாததால் 27/10/2021 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டின் முன்னால் அவர் தீக்குளிக்கிறார். தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 4/10/2021 இறந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் சந்தித்து இந்த வெற்றிமாறன் தற்கொலைக்கு காரணமானவர் மீது தாழ்த்தப்பட்டோர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மாணவியை கொலை செய்த ராமச்சந்திரனுக்கு மரண தண்டனை வழங்க கோரி ஸ்வேதாவின் பெற்றோர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட மாணவி ஸ்வேதாவின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளி ராமச்சந்திரனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டியும் மாணவி ஸ்வேதாவின் பெற்றோர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாணவி ஸ்வேதாவின் பெற்றோர்கள் தாம்பரம் சென்னை கிறிஸ்டியன் காலேஜுக்கு புறப்பட்டு சென்ற தனது மகள் ஸ்வேதா கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து தற்போது வரை தங்கள் மகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் தனது மகளை கொலை செய்த ராமச்சந்திரனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பெற்றோர் மதியழகன் மற்றும் சித்ரா கேட்டுக்கொண்டனர். அதேமாரி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். எனக்கு வேற ஒன்றும் வேணாது. எனக்கு அது ரெண்டும் மட்டும் பண்ணிட்டா போதும். சிஎம் சாரும் சைலேந்திர பாபு சார் நாங்கள் பார்க்க வந்தோம். மண்டே மார்னிங் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதும்மா. எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இறந்து அந்த சர்டிஃபிகேட் கேட்டாலும் தரல, எதுவுமே எங்களுக்கு தரல. கேட்டால் அங்கே போங்க இங்கே போங்கங்கிறாங்க. எங்களுக்கு யாரை பார்க்கறது என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 40 நாளாக வீட்டில் நாங்கள் பாட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. பொண்ணை பறி கொடுத்துட்டு நாங்கள் அழுதுகிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு அதனால எந்த இதுலேயும் வரல, டிவி நியூஸ்லேயும் வரல. அன்றைக்கி ஒரு நாள் வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனை என்ன செஞ்சாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே வரல. கேட்டால் கேஸுங்கிறாங்க. கேஸெல்லாம் அவனை போடவே கூடாது. என் பொண்ணை பறி கொடுத்துட்டு நான் எப்படி டெய்லி பைத்தியம் மாரி நான் சுற்றிக்கிட்டு நிற்கிறேனோ அதேமாரி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவனை கதற அவனுக்கு உயிருக்கு உயிர் பழி வாங்கணும். எனக்கு அது போகும். எனக்கு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சக்திகாந்த தாஸ் ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநராக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வருகிறார். இதற்கு முன்னர் இந்தியாவின் 15ஆம் நிதி ஆணையத்தின் உறுப்பினராகவும் PU20 கூட்டமைப்பில் இந்திய பிரதிநிதியாகவும் சக்திகாந்த் தாஸ் இருந்துள்ளார். மேலும் பொருளாதார விவகார செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர் உட்பட இந்திய ஆட்சி பணியில் மத்திய மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளிலும் அவர் பணியாற்றியுள்ளார். அவரது பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் சக்திகாந்த தாஸின் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இனி வருவது கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் காலமானதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பிரபல கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மகன் புனித் ராஜ்குமார் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடித்து வந்த புனித் பெட்டடா ஹூஹூ என்ற படத்தில் நடிப்பதற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை பெற்றுள்ளார். பின்னர் புரி ஜெகநாத் இயக்கிய அப்பு என்ற படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படம் தமிழில் தம் என்ற பெயரில் சிம்பு நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டது. குறுகிய காலத்திலேயே தனது நடிப்பின் மூலம் ஏராளமான ரசிகர்களை பெற்ற புனித் ராஜ்குமார் இப்போது ஜேம்ஸ் என்ற படத்தில் நடித்துள்ளார். இதில் அவர் ஜோடியாக பிரியா ஆனந்த் நடித்துள்ளார். விரைவில் இந்த படம் திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் இன்று காலை ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது புனித் ராஜ்குமாருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரண செய்தி அறிந்ததும் மருத்துவமனையின் முன் அவரது ரசிகர்கள் திரண்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனையை சுற்றிலும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் விவசாயிகள் பூஜை செய்து மலர்களை தூவி தண்ணீரை வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோர்தானா அணை வேகமாக நிரம்பியதை அடுத்து நீர்நிலைகள், ஆற்றுப்படுகைகளில் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 250 ஏக்கர் நிலப்பரப்பளவு கொண்ட ஏரி 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் விவசாயிகள், கிராம மக்கள் ஏரியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆடு பலியிட்டு மலர்களை தூவி தண்ணீரை வரவேற்றனர். இதனால் பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசனம் பெறும் மற்றும் பல கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு கடைகள் கண்காணிப்பதற்காக ஆர்டிஓ தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு கடைகளில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு கடைகள் உரிமம் பெற்ற பிறகுதான் கடைகள் வைக்க வேண்டும். பட்டாசு கடைகளை கண்காணிப்பதற்காக ஆர்டிஓ தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த குழுவினர் அனைத்து பட்டாசு கடைகளிலும் அதிரடி ஆய்வு மேற்கொள்வார்கள். உரிமம் இல்லாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக பட்டாசுகளை பறிமுதல் செய்து கடைகளுக்கு சீல் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்காக அதிக அளவில் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் கூடுகிறது. மக்கள் கூட்ட நெரிசலில் கட்டாய முகக்கவசம் பயன்படுத்த வேண்டும் என்றார். கொரோனா தலைமையில் உள்ள அபாயம் என்பதால் கொரோனா விதிமுறையை பின்பற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பட்டாசு கடைகளை திடீர் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். எங்கே யார் தப்பு பண்ணாலும் கடையை சீல் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். கூட்ட நெரிசலில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், முகக்கவசம் போடுறது, கையை சுத்தமாக கழுவிக்கிறது, இந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளையும் மக்கள் கவனத்தில் கொள்ளணும். கொரோனா நமக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஒரு அபாயங்கிறனால புரிஞ்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாடுமாறு நான் அன்போடு கேட்குறேன். தீபாவளி கொண்டாடணும், ஆனால் அதுக்காக கொரோனாவை மறந்துட்டு தீபாவளியில் ஈடுபட்டுறக்கூடாது. அதனால் பட்டாசு வெடிக்கிறதாகட்டும், இனிப்பு சாப்பிட்றதாகட்டும், பண்டிகையினுடைய அனைத்து கொண்டாட்டங்களும் கொரோனாவினுடைய தடுப்பு விதிமுறைகள் நடவடிக்கை உட்பட்டு மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். குடியாத்தம் அடுத்த சீவூர் கிராமத்தில் அரசின் பட்டா சிட்டா மாற்ற முகாமினை பஞ்சாயத்து தலைவர் உமாபதி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் கிராமத்தில்
அரசின் பட்டா மற்றும் சிட்டா மாற்றம் உள்ளிட்டவை திருத்தம் குறித்து சிறப்பு முகாம் சீவூர் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் தேமுதிக சீவூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி மற்றும் ஒன்றிய குழு தலைவர் சந்தியானந்தம், தாசில்தார் லலிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். பின்னர் கிராம மக்கள் சிட்டா பட்டா மாற்றம் திருத்தம் குறித்து மனுக்களை வழங்கினர். எடப்பாடியில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சங்கத்தினை சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் துவக்கி வைத்து சிறப்பித்தார். சேலம் எடப்பாடியில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சங்கத்தினை சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கொரோனாவிற்காக சேலத்தில் ஒரே இடத்தில் 1000 படுக்கை வசதிகள் உருவாக்கி தந்தவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எனவும், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று பார்த்த ஒரே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் எனவும், இந்த சங்கம் எந்த கட்சியும் சாராமல் செயல்பட்டு வருவதாகவும், இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் பேசினார். தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு சங்கத்தின் உறுப்பினர் ஒருவரின் குடும்பத்திற்கு 20,000 ரூபாய் ரொக்க பணத்தை சங்கத்தின் சார்பாக வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் எடப்பாடி சங்ககிரி தாலுகா தலைவராக மாரியப்பனும், செயலாளராக செல்வகுமாரும், பொருளாளராக பெருமாளும் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் கூட தூரமாக பார்க்கிற சிலவர்களுக்கு பிடிக்காது. அவன் சேற்றை வாரி என்று சொல்லவில்லை, நான் இருக்கிறேன் தாயாக தந்தையாக என்று சொன்ன முதலமைச்சர் என்ற தலைமை. ஆகவே அவர் அடுத்த வருடத்தில் எடுத்து சொல்லி நம்ம பிரச்சனை சொல்லி இந்த கொரோனா தடுப்பூசி முகாம்களை ஒரு தேர்தல் நேரத்தில் வாக்குகள் செலுத்தப்படும். ஓடமுடையார் பாளையத்தில் மழைநீர் வடிகால் அமைத்து தர சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றாவிட்டால் போராடவும் தயங்க மாட்டோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தனி தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சிவகாம சுந்தரி புலியூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள ஓடமுடையார் பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். தங்கள் பகுதியில் தற்போது பெய்து வரும் மழையால் வீட்டின் முன்பாக முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி விடுவதாகவும், மழைநீர் செல்வதற்கான தடங்கள் அனைத்தும் தூர்ந்து போய்விட்டதால் அப்பகுதியில் மழைநீர் வடிகால் அமைத்து தர வேண்டும் என சிவகாம சுந்தரியிடம் கோரிக்கை வைத்தனர். அதேபோல் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கி விடுவதால் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் ஈரமாக உள்ளதால் அடுத்த மழை வந்தால் வீடு இடிந்து விழும் அபாயம் உள்ளது. எனவே உடனடியாக மழைநீர் வடிகால் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். இங்க எங்களுக்கு இந்த சந்து போக்குவரத்து சாக்கடை அமைச்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தாரு, அவர் எம்எல்ஏ வந்தாரு, 4 தடவை சொல்லி பார்த்தோம், எதுவும் கண்டுக்கல. இப்போனாச்சும் ஏதோ முயற்சி பண்ணி நாங்கள் சொல்கிறோம், செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு தயவு செஞ்சு கேட்குறோம். நீங்கள் செஞ்சு கொடுங்க. மழை பெஞ்சா என்ன பாதிப்பு? மழை பெஞ்சா முழங்கால தண்ணி இருக்குது, பிள்ளைங்க பாதிக்குதுங்க. கொரோனா இதனால வெளியே வர வேண்டாங்கிறாங்க. வராமல் பிள்ளைங்க விளையாட்டுக்கு போக்குவரத்து வருதுங்க, முழங்கால தண்ணி நிற்கிதுங்க. நீங்கள் பார்த்து ஏதோ செஞ்சு கொடுக்குற கடமையை செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா போராட்டம் பண்ணி நாங்கள் கோரிக்கை நடத்தி காட்டுவோம். மயிலாடுதுறை அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர்கள் நிலுவையில் இருக்கும் ஊதிய தொகையை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் உள்ள தனியார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த 5 அரவை பருவங்களாக இயக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஊழியர்கள் நிலுவையில் உள்ள ஊதிய தொகையை வழங்க கோரி ஆலை வளாகத்தில் 5வது நாளாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலையில் பணிபுரிந்தவர்களை கடந்த 2017ஆம் ஆண்டு பிற கூட்டுறவு ஆலைகளுக்கு செல்ல ஆலை நிர்வாகம் அறிவித்ததை அடுத்து 50% ஊழியர்கள் மட்டும் பிற ஆலைகளுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தற்போது வரை ஊதியம் வழங்கப்படவில்லை என்று ஊழியர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஆலை ஊழியர்கள் சம்பளம் வழங்காததை கண்டித்து ஆலை தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 5வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நிலுவையில் இருக்கும் ஊதிய தொகையை வழங்காவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று ஆலய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்.
உலக பக்கவாதம் தினத்தை குறித்து ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பக்கவாதம் எனப்படும் ஸ்ட்ரோக்கால் சர்வதேச அளவில் ஆண்டுக்கு 1.5 கோடி பேர் பாதிப்படைகிறார்கள். அதில் இந்தியாவில் மட்டுமே 6 கோடி பேர் என்று எச்சரிக்கை செய்கிறது மருத்துவத்துறை. பக்கவாத நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஆண்டுதோறும் அக்டோபர் 29ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது மனிதனின் உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் உறுப்பு மூளை. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உறுப்பு பாதிக்கப்படும் போது உடல் இயக்கத்திலும் பேசும் தன்மையிலும் சிந்தனையாற்றல் செயலிழப்பு அல்லது செயல்படும் தன்மையில் மாறுபாடு ஏற்படுகிறது. விபத்து, காயம், மூளை இரத்த குழாயில் ஏற்படும் தாக்கம் காரணமாக மூளை பாதிப்பு ஏற்படலாம். குறிப்பாக மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவது, மூளை இரத்த குழாய் தெறித்து ஏற்படும் இரத்த கசிவே ஸ்ட்ரோக் என்கிற பக்கவாதம். பக்கவாதம் என்பது நரம்பு சம்பந்தமான நோய். இந்நோயில் 2 பிரிவுகள் உள்ளன. சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வருவது, மற்றொன்று பெரியவர்களுக்கு வருவது. இதில் பெரும்பாலும் முதியவர்களையே பக்கவாதம் தாக்குகிறது. உயர் இரத்த அழுத்தம், உடம்பில் கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பது, இரத்த குழாயில் ஏற்படும் மாற்றங்கள் போன்றவற்றால் முதியவர்களுக்கு வருகிறது. அதேபோல நீரிழிவு நோயாளிகளுக்கும் சில காரணங்களால் பக்கவாதம் ஏற்படுகிறது. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் நரம்புகளுக்கு 10 நிமிடம் சரியாக செல்லவில்லை என்றாலே உடம்பு செயலிழக்க ஆரம்பித்துவிடும். உடலில் இருக்கும் மற்ற பாகங்களை விட மூளையில் இருக்கும் இரத்த குழாய் மிகவும் மெலியதாக இருக்கும். இந்த இரத்த குழாய் இரத்த ஓட்டம் அதிகமாகி வெடிப்பதாலும் பக்கவாதம் வரலாம். இரத்தம் வேகமாக போவதும் அல்லது போகாமல் இரத்தம் பொறுமையாக செல்வதும் மூளைக்கு ஆபத்துதான். பொதுவாக நடுத்தர வயதுடையவர்களுக்கு 120 அளவில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். அதுவே 50 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு 130 கூட இருக்கலாம். அதற்கு மேல் இருப்பதுதான் உயர் இரத்த அழுத்தம். அப்போதுதான் இரத்த குழாய் வெடித்து பக்கவாதம் வந்துவிடுகிறது. அதேபோல் உடம்பில் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் இரத்தம் உறைந்து நரம்பு பாதித்து பக்கவாதம் வந்துவிடும். மூளைதான் நம் உடம்பை செயல்பட வைப்பது. மூளை நரம்பு பாதிப்பால் நம் கை, கால்கள் பாதிப்படைகின்றன. திடீரென்று அதிக தலைவலி, மயக்கம் வருவது, திடீரென்று கண் பார்வையை கருப்பாக மறைப்பது, மறுத்து போதல், உணர்வற்ற தன்மை போன்றவை பக்கவாதத்தின் அறிகுறிகள். இதனால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. அதேபோல கை கால்கள் பொறுமையாக செயல்படுகிறது என்றாலும் உடனடியாக ஸ்கேன் எடுத்துவிட வேண்டும். அப்போதுதான் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா வெடித்துள்ளதா என்பது தெரியும். பக்கவாதம் என்பதே ஒரு பக்க அசைவுகள் தான். நம் மூளையின் வலது பக்க மூளையில் பாதிப்பு என்றால் இடது பக்க கை கால்கள் செயல்படாது அல்லது பொறுமையாக செயல்படும். அதே போல்தான் இடது பக்க மூளையில் பாதிப்பு என்றால் வலது பக்க கை கால்களில் பாதிப்பு தெரியும். அப்படி பக்கவாதம் வந்தாலே மற்றொருவரை சார்ந்துதான் வாழ முடியும். அதனால் பாதிப்பு ஏற்பட்டவுடன் மருத்துவர்களிடம் அதற்கான சிகிச்சையையும் மருந்துகளையும் மேற்கொண்டால் விரைவில் குணமாகலாம். அதே போல பிசியோதெரபியும் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம்.
உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள். கடற்பகுதியில் போர் விமானங்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதற்கு தைவான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தைவானின் எல்லைப் பகுதியில் சீனா போர் விமானங்களை அனுப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த நடவடிக்கையானது கடந்த 72 வருடங்களில் இல்லாத அளவிற்கு மிகவும் மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தைவான் அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிலும் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் எங்கள் நாட்டை சீனா ஆக்கிரமிப்பு செய்யும் என்ற பய உணர்வு ஏற்பட்டுள்ளது. இதனை தைவான் பாதுகாப்புத்துறை அமைச்சரான சியூ குவோவெங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முழு ஆதரவையும் அளிக்கும் விதமாக அமெரிக்காவும் கனடாவும் தைவான் கடற்பகுதியில் தங்களது போர் கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளன. இதற்கு தைவான் அரசு தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க சீன ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அமெரிக்கா அனைத்து விதிகளையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதிலும் அமெரிக்கா மற்றும் தைவானின் அதிகாரப்பூர்வமான ராணுவ தொடர்புகளையும் சீனாவின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வாங் வென்பிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பார்லிமெண்டில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் இந்தியாவை பூர்வீகமாக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் வாழும் இந்தியாவை பூர்வீகமாக உடையோர் தீபாவளி பண்டிகையை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அமெரிக்க பார்லிமெண்டிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த வகையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியாவை பூர்வீகமாக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இன்ஸ்டியாபோரா அமைப்பு அமெரிக்க இந்தியர் அமைப்புகளுடன் இணைந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. ஹிந்து அமெரிக்க கலாச்சாரம் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளை மேலும் சிறப்பானதாக மாற்றியுள்ளது என நாடாளுமன்றத்தில் உறுப்பினரான ரோ கண்ணா குறிப்பிட்டார். இந்தியாஸ்போரா அமைப்பின் நிறுவனர் MR ரங்கசாமி, இந்தியாவை பூர்வீகமாக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் அமிபேரா, பிரமிளா ஜெயபால், ராஜா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தில் உயர் பதவியில் உள்ள இந்தியாவை பூர்வீகமாக உடைய நீரா ராண்டன், விவேக் மூர்த்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இனி வருவது ஜெம் விளையாட்டு நிகழ்வுகள். பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லட்சயா சென் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் பாரிஸ் நகரில் நடந்து வருகின்றது. இதில் நடந்த மகளிர் ஒற்றையர் ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை PV சிந்து மற்றும் டென்மார்க் நாட்டின் ஜூலி ஜாக்கப்சன் ஆகியோர் விளையாடினர். இந்த போட்டியில் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு சிந்து முன்னேறினார். இந்த போட்டி 35 நிமிடங்கள் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று போட்டியில் டென்மார்க் நாட்டின் லைன் கிறிஸ்டோபர் சென்னுடன் சிந்து இன்று விளையாடினார். இந்த போட்டியில் சிந்து டேனிஷ் வீராங்கனையை 21-9, 21-9 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் செட்டை கடுமையாக போராடி வெற்றி பெற்ற சிந்து 2வது செட்டில் மிக எளிதில் வெற்றி பெற்று போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதேபோன்று ஆடவர் ஒற்றையரில் இந்திய வீரர் லட்சயா சென், சிங்கப்பூரின் லேகியான் யூ ஆகியோர் விளையாடினர். இந்த போட்டியில் 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் சென் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கீழடி அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. உள்ளாட்சி தேர்தல் வீடியோ பதிவை 60 நாட்களுக்கு பாதுகாக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார். மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. தீபாவளி அன்று தமிழகத்தில் விட்டு விட்டு மழை பெய்யும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.